أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين كفروا بآياتنا سوف نصليهم نارا كلما نضجت جلودهم بدلناهم جلودا غيرها ليذوقوا العذاب إن الله كان عزيزا حكيما. والذين آمنوا وعملوا الصالحات سندخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا لهم فيها أزواج مطهرة وندخلهم ظلا ظليلا. صدق الله العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த குர்ஆன் தஃப்சீரினுடைய விளக்க உரையிலே 308வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 53, 54, 55 3 வசனங்களுக்கு உண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா கெட்ட குணங்களிலேயே மிக மோசமான குணங்களிலேயே முதல் இடத்திலே இருப்பது கெஞ்சத்தனமும் பொறாமையும் என்று சொல்லி காண்பித்தார். இந்த கெஞ்சத்தனமும் பொறாமையும் யூதர்களிடத்தில் என்ன செஞ்சிச்சுங்க? பரிபூர்ணமாக இருந்துச்சு, எந்த குறைபாடு இல்லாமல் இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, யூதர்கள்ட்ட ஒரு சின்ன ஏக்கம் இருந்துச்சு. அல்லாஹு தஆலா நமக்கு மட்டும் வசதியை கொடுத்தான்னு சொன்னால் நாம் இந்த முகமதையும் முகமதுனுடைய தோழர்களையும் அழிக்கிறதுக்காக வேண்டி அந்த என்ன செய்வோம், அந்த வசதி வாய்ப்புகளை செலவு செய்வோம்னு என்ன செஞ்சாங்க, மனசுக்குள்ளே நினைச்சாங்க. அல்லாஹு தஆலா ஒரு பொருள் வெளியே போகிறது தான் நினைக்கிறதுங்க. என்னங்க, ஒரு பொருள் வெளியே போகிறதுங்கிறத ஒரு மனுஷன் கல்வியில் நினைக்கிறது. அல்லாஹ் அதை எப்படி சொல்லி காண்பிக்கிறானா, அம்லஹும் நசீபும் மினல் முல்கி ஃபஇதல்லா யுக்தூனன் நாஸ நகீரா. பொருள் செல்வம் கிடைச்சா மட்டும் எல்லாம் செஞ்சிடலாங்க நீங்க நினைக்கிறீங்க. நீங்க எவ்வளவு பெரிய கஞ்சத்தனத்திற்கு உண்டான மனிதர்கள் தெரியுமா? ஃபஇதல்லா யக்தூனன் நாஸ நகீரா. பேரித்தம்பலத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கிற காஞ்ச தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட என்ன செய்ய மாட்டாங்க யூதர்கள், என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அது என்னதுங்க, குப்பையில தூக்கி போடக்கூடிய பொருள். அதை கீழே போட்டா கூட எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்பேற்பட்ட வடிகட்ட கெஞ்சம் யாருங்க? யூதர்கள் அப்படின்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். இரண்டாவது ஒரு குணத்தை சொன்னா, யூதர்கள்ட்ட இருக்கிற வேண்டிய இருந்த கெட்ட குணங்களிலேயே மிக மோசமானது பொறாமை. என்னதுங்க? பொறாமை. எப்படி இந்த நபிக்கு மட்டும் இவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஒரு நாளுடைய உணவு கூட பரிபூர்ணமாக நிறைவு செய்து கொள்ள முடியாத ஒரு நபி, ஒரு நாள் கூட வயிறு நிரம்ப சாப்பிட்டதாக சரித்திரமே
கிடையாது. ஆடைகளிலும் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆடைகள், ஆனால் சுத்தி இருக்கிற மனிதர்களை பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது. இவர் திரும்பினார்னா 100 பேர் இவரை பார்த்து என்ன செய்யறாங்க, திரும்புறாங்க. இவங்க ஒது செஞ்சுட்டு இருக்கிற மீதம் இருக்கிற தண்ணியை பிடிக்கிறதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள். எச்சில் துப்புனாங்கன்னா அந்த எச்சில இருக்கிற மேஞ்சி கையில கை வாங்குறதுக்கு சஹாபாக்கள் முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விஷயம் எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, மனசுக்குள்ள அப்படியே ஒரு பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அல்லாஹ் சொல்லி காண்பிச்சா, என்ன ஏன் நபிக்கு மேல மட்டும் இவ்வளவு ஒரு வஞ்சகம், ஏன் நபி மேல மட்டும் உங்களுக்கு இவ்வளவு ஒரு பொறாமை? உங்க சார்பில் உங்க யூத கூட்டத்தில் வந்த 1,24,000 நபிமார்கள்ல 1,00,000 நபிமார்களை உங்களுக்கு அமைச்சு வச்சேன்னே, அந்த நபிமார்களுக்கெல்லாம் எவ்வளவு ஆட்சி அதிகாரம் அந்தஸ்து எல்லா விதமான பணபலத்தையும் கொடுத்தனே, அவங்க மேல மட்டும் உங்களுக்கு பொறாம வரல, அவங்க மேல மட்டும் உங்களுக்கு வஞ்சகம் வரல, ஏன் நபி மேல மட்டும் ஏன் இந்த வஞ்சகம் வருதுன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா காண்பிச்சு. என்னங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை மனைவிங்க? 300 மனைவி. ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை மனைவி? 11 மனைவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 11 மனைவி. இந்த முகமதுக்கு மட்டும் எப்படி இத்தனை மனைவி நீங்க சொல்றீங்களே? உங்களுடைய தூதுவராக வந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 300 மனைவியை கொடுத்தோம். உங்களுடைய தூதுவராக வந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை எப்ப சுத்தி ஒரு 1000 பேர் கூட்டமா நின்றுகிட்டு இருப்பாங்க. அவ்வளவு விதமான படபலமும் காற்றில் பறக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்திருந்த உங்க சுலைமான் நபியின் மீது உங்களுக்கு கோபம் வரல, உங்களுக்கு பொறாம வரல, ஏன் நபி மீது மட்டும் ஏன் இப்படி பொறாமப்படுறீங்கன்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். இதை சார்ந்த நிறைய செய்தி என்ன செஞ்சானாங்க சென்ற வாரத்தில் பார்த்தோம். அப்ப கெட்ட குணத்திலேயே ஃபர்ஸ்ட் எதுங்க? 2வது பொறாம. சரி, நல்ல குணத்திலேயே ஃபர்ஸ்ட் எதுங்க? என்னங்க? மிருதுவாக நடந்துக்கிறது. அதுக்கு என்னங்க நம்ம உதாரணமா சொன்னோம்? அதை மட்டும் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய மொத்த 6666 ஆயத்துக்களுடைய வரிகள்ல ஒரே ஒரு இடத்தை மட்டும் என்ன செஞ்சாங்க, மோட்டாவாக காமிக்கிறான், உயர்த்தி பேச்சு காமிக்கிறான் அல்லாஹ் தஆலா. அது என்னதுங்க? வல் யதலத்தஃப். என்னதுங்க? வல் யதலத்தஃப். சூரத்துல் கஹ்ஃப வாரம் ஓதுறவங்களுக்கு அதனுடைய செய்தி புரியும். வல் யதலத்தஃப்னா என்ன அர்த்தங்க? மிருதுவா நடந்துக்கங்க, தன்மையாக நடந்துக்கங்க, மென்மையாக நடந்துக்கங்க. யார்கிட்ட என்ன செஞ்சிடாதீங்க, ரொம்ப கடுகடுத்தோ ரொம்ப ஹார்டா என்ன செஞ்சுக்காதீங்க, நடந்துக்காதீங்க, சாஃப்டா நடந்துக்கங்க. என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். இப்போ குணத்திலேயே ஃபர்ஸ்ட் எதுதாங்க? மென்மையாக நடந்துக்கிறது. அதுக்கப்புறம் தான் நீங்கெல்லாம் நிறைய சொன்னீங்கல்லங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க இல்லைங்க, அதெல்லாம் எதுக்கப்புறம் தான்? அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா இந்த குணத்தை கடைபிடிக்கிறதுக்கும் யூதர்கள்ட்ட இருந்த 2 குணத்தை விட்டு ஒதுங்கி வாழ்றதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வானுங்க, நமக்கு தௌஃபீக் செய்வானாங்க. இதை பற்றி உண்டான ஒரு நிறைவான செய்தி என்ன செஞ்சா சென்ற வாரத்தினுடைய தஃப்சீரில் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம். குர்ஆனுடைய தஃப்சீரை எவ்வளவு தான் ஆராய்ச்சி பண்ணாலும் நான் அதிகமாக சொல்லிகிட்டே இருந்திருக்கிறேன். எவ்வளவு தான் ஆராய்ச்சி பண்ணாலும் அது நமக்கு டேஸ்ட்டை விடவே முடியல. என்னங்க, மைசூர்பா ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்தாங்க. உங்களுக்கு ஏன் இந்த உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபஜ்ர் தொழுகைக்காண்டி பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க. அன்னைக்கு அமீருல் முஃமினீன் ஹலீஃபா ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசலுக்குள்ள மஸ்ஜிது நபவிக்குள்ள உள்ளுக்குள்ள வருகிற போது ஒரு வயதான ஒரு கிழவி என்ன செய்யறாங்க, பேரித்தம்பழத்தை கூடைய வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு பார்த்தவன் அந்த கிழவி சொன்னாங்க, இந்த கூடைய அமீருல் முஃமினீன்கிட்ட கொடுத்துருங்க. என்னதுங்க? இந்த கூடைய அமீருல் முஃமினீன் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு என்ன செய்ய கொடுத்துருங்க, நான் கொடுத்த அன்பளிப்பாக கொடுத்துருங்க. வாங்கியாச்சு. என்னங்க, கூடைய வாங்கிட்டு வந்து அமீருல் முஃமினீன் கொடுத்தாச்சு. ஃபஜ்ர் தொழுகை முடிச்சுட்டாங்க. யாரு? ஹலீஃபா அமீருல் முஃமினீன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா விளைக்கணும், இந்த ஹதீஸினுடைய சுவாரஸ்யமே இங்கே தான் இருக்குது. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தொழுது முடிச்சதுக்கப்புறம் இப்போ அமீருல் முஃமினீன் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா, பேரித்தம்பழத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொன்றா பங்கு வைக்கிறாங்க. இப்போ நம்ம டீ கொடுக்குறது இந்த பையன் கொடுக்குறாரு, பிஸ்கட் கொடுக்குறாரு இன்னொருத்தர் பையன் கொடுக்குறாரு. ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, கூடையை தூக்கிக்கிட்டு அமீருல் முஃமினீன் ஒவ்வொருத்தருக்கா குமிஞ்சு வைக்கிறாங்க. எங்கேயாச்சும் நடந்துருக்குதாங்க? அல்லாஹ் அக்பர். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி கூப்பிட்டா 100 பேர் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க, பங்கு வைக்கிறதுக்கு 100 பேர் தயாராக இருக்கிறாங்க. ஆனா என்ன செய்யறாங்கங்க,
ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சஃப்ல அலி ரலியல்லாஹு உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் எல்லாம் ஹிஸ்ட்ரியும் தெரியுமே, இது யார் கொடுத்தாங்க என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியுமே. இப்போ ஒன்றை கொடுத்தாங்க, ஒன்றை கொடுத்த உடனே எடுத்து சாப்பிட்டாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. சாப்பிட்ட உடனே டேஸ்ட்னால அப்படி ஒரு டேஸ்ட், என்னதுங்க டேஸ்ட்னால அப்படி ஒரு டேஸ்ட். இந்த டேஸ்ட் மாதிரி ஒரு பேரிச்சம்பழத்தை அவங்க அவங்க வாழ்க்கையில சாப்பிட்டது இல்லை. ஏங்க அன்னைக்கு மதீனாவில் எங்கிட்டு திரும்பினாலும் என்னதாங்க, பேரிச்சம்பழம் தானுங்க. அன்னைக்கு அலி ரலியல்லாஹு தஆலா நாக்குல ருசி ஒட்டிக்கிச்சு. என்ன ஆச்சுங்க, நாக்குல ருசி ஒட்டிக்கிச்சு. இப்ப அலி ரலியல்லாஹு தஆலா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கண்டா, இன்னொன்னு கொடுத்தா நல்லா இருக்குங்க. என்னங்க, இன்னொன்னு கொடுத்தா நல்லா இருக்குங்க. இதை எப்படி வச்சுக்கோங்க. இந்த காட்சி அப்படியே அலி ரலியல்லாஹு கனவுல பார்க்குறாங்க. புரியுதுங்களா? இந்த காட்சி எங்க பார்க்குறாங்க, இந்த காட்சி எல்லாம் கனவுல நடக்குது. இந்த காட்சி எல்லாம் கனவுல நடக்குது. இந்த கனவுல பார்த்து முடிச்சுட்டு பிரமித்து போயிட்டு அலி ரலியல்லாஹு பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க. எந்த கிழவிய கனவுல பார்த்தாலும் அதே கிழவி வாசப்படியில நிற்கிது. எந்த கிழவி கொடுக்க சொல்லுச்சோ அதே கிழவி பேரிச்சம்பழத்தை கொடுத்து இதை கொண்டு போய் அமீருல் மோமினிட்ட கொடுக்க சொல்லுது. என்ன காட்சியை பார்த்தாங்களோ அமீருல் மோமினியே குமிஞ்சு 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 ஒவ்வொருத்தருக்கா பங்கு வச்சாங்கல்ல, அதே மாதிரி பார்க்கறாங்க. எல்லாம் நடக்குது. இப்ப அமீருல் மோமினின் இந்த அலி ரலியல்லாஹுக்கு வச்ச உடனே, பேரிச்சம்பழத்தை வச்ச உடனே எடுத்து சாப்பிட்றாங்க. கனவுல என்ன டேஸ்ட் இருந்துச்சோ அதே டேஸ்ட் தான் இங்கேயும் பார்க்குறாங்க. புரியுதுங்களா? ஏங்க சொல்ற செய்தி புரியுதுங்களா? கனவுல என்ன ருசி இருந்துச்சோ அதே ருசி என்ன செய்யறாங்க, இங்க ருசிக்கிறாங்க. இப்ப மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. என்னங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, கனவுல நினைக்கிறாங்க. என்னது அலி ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறாங்க, இன்னொன்னு கொடுக்க மாட்டாங்களா? அதே மாதிரி காட்சி நடந்தவொன்னே அதே மாதிரி டேஸ்ட் இங்க பார்த்த உடனே சஃப்ல உட்கார்ந்துருக்க அலி ரலியல்லாஹு தஆலா இப்ப நிகழா நினைக்கிறாங்க, இன்னொரு பேரிச்சம்பழம் நமக்கு கிடைக்காது. எல்லா சஹாபாக்களும் எந்திரிச்சு போயிட்டாங்க. அலி ரலியல்லாஹு சஃப்ல இருந்து எந்திரிக்கவே இல்லை. என்னங்க, அலி ரலியல்லாஹு சஃப்ல இருந்து எழுந்திரிக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் பங்கு வச்சு முடிச்சாச்சு. கூட எம்டி, கூட எம்டி. இப்ப அலி ரலியல்லாஹு மட்டும் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா சஃப்ல வந்து சொல்றாங்க, சஃப்ல வந்து சொல்றாங்க, கனவுல ரசூலுல்லாஹ் உங்களுக்கு 2 கொடுத்துருந்தா நானும் உங்களுக்கு 2 கொடுத்துருக்க மாட்டானான்னு கேட்டாங்க. அல்லாஹ், கனவு எங்க எங்க பிரதிபலிக்குது பார்த்தீங்களா? எங்க பிரதிபலிக்குது பார்த்தீங்களா? இது எதுக்கு நான் சொல்றேன் தெரியுமா? ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டவன அடுத்த பேரிச்சம்பழம் சாப்பிடணுங்கிற ஒரு டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டேஸ்ட் நாக்குல மனுஷனுக்கு என்ன செஞ்சிருச்சுங்க, ஒட்டிக்கிச்சு. ஒட்டிக்கிட்டவன இன்னொன்று சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இது மனிதனுடைய இயற்கை. ஒரு பிஸ்கெட் கொடுக்குறாங்க, இன்னொரு பிஸ்கெட் சாப்பிட்டா நல்லா இருக்குங்க, இன்னொன்று சாப்பிட்டா நல்லா இருக்கும், இது இயற்கை. அது மாதிரி குர்ஆனுக்குள்ள இறங்கி விளக்கத்தை தேட ஆரம்பிச்சா இந்த டேஸ்ட் என்ன செய்ய மாட்டேங்குதுங்க, விட மாட்டேங்குது. என்னத்தினால அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு நம்ம 308 வாரம் நம்ம தஃப்சீரை கடந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட இந்த தஃப்சீர் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. 10-12 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. சராசரியாக இதை நம்ம தஃப்சீரா பார்த்துட்டு போயிருந்தோம்னா என்னால் ஒரு 7-8 ஜுஸு என்ன செஞ்சுருப்போம், நம்ம தாண்டி போயிட்டு இருப்போம். ஆனால் இந்த டேஸ்ட் நமக்கு விடாததுனால என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய செய்திகளை சொல்றதுக்கு உண்டான விஷயங்கள் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செய்தியை தான் இந்த வாரத்தினுடைய தஃப்சீரில் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கறக்காண்டி இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எதை சொல்வதற்காக அப்படி நாடி வந்திருக்கிறோம் அதை நிறைவாக சொல்வதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் எனக்கு தந்தருள்வானாங்க. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு முடிவு இருக்கும் இல்லைங்க. பரீட்சையில் நல்லா படிப்பா, நல்லா படித்தா என்ன ஆகுவேன், பாஸ் ஆகுவேன். நல்லா பாஸ் ஆனா, பாஸ் எடுத்தால் நல்ல மார்க் எடுத்தால் என்ன கிடைக்கும், உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதையாவது ஒரு காரியத்தை செஞ்சால் ஒரு காரியத்திற்கு என்ன இருக்குங்க, முடிவு இருக்கு. அது மாதிரி யதார்த்தமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, துனியாவில் நல்லா வாழ்ந்தால் என்ன கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். நல்ல முறையில் சாலிஹான அமல் செஞ்சு நல்ல காரியத்தை செஞ்சு வாழ்ந்தால் என்ன கிடைக்குங்க, சொர்க்கம் கிடைக்கும். இதே தவறான காரியத்தை செஞ்சு பாவத்தை செஞ்சும் ஹராம செஞ்சும் அல்லாஹ் ரசூலுக்கு முரணான காரியத்தை செஞ்சு வாழ்ந்தா என்ன கிடைக்கும், நரகம் கிடைக்கும். இது அல்லாஹ் போட்டு கொடுத்துருக்கிற ஸ்கெட்சு. இப்படித்தானங்க, இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? சின்ன பிள்ளையில நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது எங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்லுவாங்கண்டா, அப்பா இந்த தப்பு செய்யாதப்பா, அல்லாஹ் தஆலா உன்னை கொண்டு போய் நரகத்தில் போட்டுவான்னு சொல்லுவாங்க. அப்ப நரகத்தின் மீது உண்டான ஒரு தவறுகளின் மீது உண்டான ஒரு பயத்தை சொல்லி, நீ இப்படி செஞ்சேன்டா உனக்கு இப்படி ஆயிரும்பான்னு சொல்லுவாங்க. அதிகமா அந்த காலை தேய்ச்சி சில பேர் என்ன செய்வாங்க, நடப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காலை தேய்ச்சி நடக்காதீங்க, இது தரித்திரத்திற்கு உண்டான அடையாளம்னு சொன்னாங்க, இது முசீபத்திற்கு உண்டான அடையாளம். அப்ப சொல்லுவாங்க முன்னோர்கள், நீ காலை தேய்ச்சி நடத்தினா அல்லாஹ் தஆலா உன்னை கொண்டு போய் எங்க போடுவான், நரகத்துல போடுவான்.
அப்ப கரண்டைக்காலுக்கு கீழே வேஷ்டி கட்டி இருக்கிற நீ, கரண்டைக்காலுக்கு கீழே வேஷ்டி கட்டியிருந்தா அல்லாஹ்தால உன்னை எங்க கொண்டு போய் போடுவான்? நரகத்துல போடுவான். இப்படி எச்சரிக்கை என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அந்த தவறை விட்டு என்ன செய்யணும், ஒதுங்கிக்கணும், ஒரு மனசுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்தால இந்த மாதிரி ஒரு செய்தியை தான் என்ன செய்யறான், இன்னைக்கு தஃப்சீர்ல என்ன செய்யறான், நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். நல்ல காரியத்தை மனிதர்கள் செய்கிற போது அவர்கள் சொர்க்கவாதிகளாக இருக்கிறார்கள். தவறான காரியத்தை மனிதர்கள் செய்கிற போது என்னவாயிடுறாங்க, நரகத்திற்குண்டான மனிதர்களாக என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. சொர்க்கம் நரகத்தை பத்தி தெரிஞ்சதை சொல்லுங்களேன். சரி, சொர்க்கத்தை விட்டுருங்க, நரகத்தை பத்தி தெரிஞ்சதை சொல்லுங்களேன். எத்தனை நரகம் இருக்கு? 7 நரகம் இருக்கு. சும்மா சொல்லலாம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃப்ல இதுவரைக்கும் நீங்க நரகத்துக்கு போயிருவாங்க, நரகத்தினுடைய அதாபுகளை சுமப்பாங்க, ஜஹன்னத்துக்கு போயிருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே வந்த அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்றான் தெரியுமா? நரகவாதிகள் நரகத்துல எப்படி அதாபு செய்யப்படுவாங்கங்கறத சொல்றாங்க. என்னங்க, நரகவாதிகள் நரகத்துல எப்படி அதாபு செய்யப்படுவாங்கங்கறத என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும். ஒரு பேசிக்கான விஷயத்தை விளங்கிக்கலாம். இந்த தஃப்சீருக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாமெல்லாம் சொர்க்கவாதியா நரகவாதியா? என்னங்க, யார நரகம்னு சொல்ல மாதிரி நம்ம எல்லாம் என்னங்க, எப்படி சொல்றீங்க? ஈமான் கொண்டிருக்கிறோம், அப்புறம் உம்மத்து, அப்புறம் அல்லாஹ் நாடினால் அல்லாஹுடைய இல்ல நரகமாக இருக்காது. கலிமா சொல்லி இருக்கிறோம். அடிப்படையான ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா? இதெல்லாம் நம்ம இப்ப சொன்னதெல்லாம் வந்து பி பாடம், கடைசி பாடம். இதெல்லாம் சின்ன குழந்தைக்கு சொல்றது. நாமெல்லாம் முந்திட்டோம், பல வருஷமா தொழுது இதெல்லாம் ருசி கண்டுட்டோம். அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? நாமெல்லாம் ஈமான் கொண்டிருக்கோம். நாமெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஈமான் கொண்டிருக்கோம். உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று தெரியுமா? என் உம்மத்துல ஈமான் கொண்டிருக்கிறவங்க யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் எங்க கிடப்பாங்க? சஜிதால கிடப்பாங்க. எங்க கிடப்பாங்க? மஹ்ஷர் மைதானத்துல கிடப்பாங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் சொல்லுவா ரசூலுல்லாஹ்வை பார்த்து, எழுந்திரீங்க நாயகமே, எழுந்திரீங்க, உங்க உம்மத்து எல்லாரும் எங்க போயிட்டாங்க? சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, நீங்க எழுந்திரீங்கன்னு என்ன செய்வோம்? அல்லாஹ் தஆலா சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா சொன்ன உடனே தான் என்ன செய்வாங்க? சஜிதால இருந்து எழுந்திருப்பாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, நாம செய்யற அமலால நம்ம சொர்க்கம் போயிருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்வுடைய சர்தார்ல கதர்னதுனால நம்ம சொர்க்கம் போயிருக்கோமாண்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்னால தான் எங்க போயிருக்கிறோம்? நம்ம சொர்க்கத்துக்கு போயிருக்கிறோம். நாம சொல்ற கலிமாவெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நாம சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹ், நம்ம தொழுகையெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எதெல்லாம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு முன்னால ஒன்றும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னாங்க பெருமானார். சஹாபாக்கள் கேட்டாங்க, நீங்களுமா நாயகமே கேட்டாங்க. நீங்களுமா நாயகம்? நானும் தாண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் தான். ஒருத்தர் பல 100 வருடங்கள் ரசூல் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அமல் செய்யறாரு. என்னங்க, அமல் செய்யறாரு. இதையும் புரிய வச்சுட்டு இந்த தஃப்சீருக்குள்ள போயிடுவோம். அமல் செய்யறாரு. சாப்பிட்றதுக்கு மாதுளம்பழம், ஒலு செய்யறதுக்கு அற்புதமான தண்ணீர், குடிக்கிறதுக்கு அற்புதமான தண்ணீர். எத்தனை வருடம் வணங்கி இருக்கிறார்? 1000 வருஷம் வணங்கி இருக்கிறார். எத்தனை வருஷம்? 1000 வருஷம் வணங்கி இருக்கிறார். இது ரசூல் சொல்லுகிற ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு கீழே தான் இதை பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க. 1000 வருஷம் வணங்கிட்டார். இப்ப அல்லாஹ் தஆலா இவரை கூப்பிட்டு சொல்லுவான், என் ரஹ்மத்தால நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. என்னதுங்க? என் ரஹ்மத்தால நீ சொர்க்கத்துக்கு போ. நிப்பாட்டு, என்ன ஓ ரஹ்மத்தால சொர்க்கத்துக்கு போறதா? அப்ப நான் செஞ்ச 1000 வருஷம் என்ன கணக்காச்சு? இப்ப மனுஷனுக்கு கேள்வியே இப்படித்தான் வருது. இப்ப நான் 1000 வருஷம் வணக்கம் செஞ்சிருக்கிறேனே, என்ன ஆயிடுச்சு? அல்லாஹ் சொல்லுவான், ஓ அமலால நீ சொர்க்கத்துக்கு போறேங்கிறிய நீ, சரி நீ போய்க்கப்பா. இப்ப இவரை கொண்டு போய் நரகத்துல போட்டுருந்தோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான்? இவரை கொண்டு போய் நரகத்துல போட்டுருங்க. 1000 வருஷம் வணக்க வச்சிருக்கிறேன்ப்பா, அதுல இருந்து நீ என்ன தப்பிச்சு வந்து எங்க வந்துரு? சொர்க்கத்துக்கு வந்துரு. இவரை கொண்டு போய் நீ நரகத்துல போட்டுருங்க. போய்கிட்டே இருப்பார். உஷ்ணம் தாங்காது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க, தாகம் அடிக்க ஆரம்பிச்சிடும் மனுஷனுக்கு. இப்ப அடிக்கிற வெயில்லாம் ஏப்ரல் மேவை விட கூடுதலா அடிக்குது வெயில். அப்படித்தானுங்க? இப்ப நம்ம ஆகஸ்ட் மாசத்துல இருக்கிறோமா இல்ல ஏப்ரல் மேல இருக்கிறோமா நமக்கு என்ன செய்யலங்க தெரியல. அவ்வளவு வெயில் அடிக்குது. இதை விட பிரம்மாண்டமான வெயில் அங்க அடிக்கும்.
இப்போ தாகம் அடிச்சு 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 அடிச்ச மனுஷன் என்ன ஆகுனா தண்ணி கிடைக்குமான்னு மலைக்கிட்ட கேட்பார். மலைக்கிட்ட என்ன செய்வார்? தண்ணி கிடைக்குமான்னு கேட்பார். தண்ணியும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது, நட நரகத்துக்குன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன செய்வார்? நரகத்துக்கு போய்கிட்டே இருப்பார். நரகத்துக்கு போய்கிட்டே இருப்பார். தாகம் என்ன செய்யும்? இன்னும் அதிகமாக அடிக்கும். ஒரு ஆள் என்ன செய்வார்டா, ஒரு மலைக்கு ஒரு தண்ணி எடுத்துட்டு என்ன செய்வார்? வந்துகிட்டு இருப்பார். யாருக்காச்சும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா, யாருக்காச்சும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா என்ன செய்வார்? கேட்பார். இவருக்கு தான் தாகம் அடிக்குது இல்லை, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்கன்னு என்ன செய்வார்? கேட்பார். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. நான் தண்ணி கொடுக்கறதா நீ என்ன கொடுப்ப? நீ எனக்கு சும்மா கொடுக்க முடியாதுல்ல, தண்ணிக்கு ஏதாவது காசு கொடுக்கணும்ல. 1000 வருஷ வணக்கத்தை கொடுத்துரு, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துட்றேங்க. என்ன சொல்லுவார்? 1000 வருஷ வணக்கத்தை கொடுத்துரு, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துட்றேன். 1000 வருஷ வணக்கத்தை உனக்கு கொடுத்து போட்டு நான் என்ன செய்யறது? எனக்கு தண்ணி வேணாம், ஒன்று வேணாம், நீ நடன்ட்டார். இன்னும் நரகத்தை நெருங்க 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 தண்ணி தாகம் அதிகமாகும். திரும்பவும் அதே ஆள் வரார். யாருக்காச்சும் தண்ணி வேணுமா, தண்ணி வேணுமா? பொதுவாக ஒரு தெருவில் மீன் யாருமே வாங்கலைன்னு வச்சுக்க, போனவன் திரும்ப ரிட்டர்ன் வருவான். பார்த்துருக்கீங்களா? இது ஏற்க. பூ வாங்கலைன்னா திரும்ப அந்த ஆள் என்ன செய்வான்? திரும்ப வாங்குவான். ஒரு ஒரு பொருள் விற்கலைன்னா திரும்ப வருவாங்க. இது அல்லாஹ்வுடைய நியதி. இதே மாதிரி அதே மலக்கு என்ன செய்றார்? திரும்ப வரார். யாருக்காச்சும் தண்ணி வேணுமான்னு. எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் அடிக்குது, 1000 வருஷம் அமலை கொடுத்துரு, 1000 வருஷம் அமலை கொடுத்துரு. தாகத்தை தாங்க முடியல, தாகத்தை அடக்க முடியல. 1000 வருஷத்தை அமலை அல்லாட்ட வாங்கிக்க, ஒரு கிளாஸை தண்ணி கொடுன்னு என்ன செய்வார்? குடிச்சு முடிச்சிருவார். முடக்குன்னு என்ன செய்ய? தண்ணி குடிச்சிருவார். இப்போ அல்லாஹ் கேட்பா, இப்போ உன்ட்ட என்ன இருக்குதுன்னு கேட்பான். இப்போ உன்ட்ட என்ன இருக்குது? 1000 வருடத்தினுடைய அமல் ஒரு கிளாஸ் டம்ளருக்கு கூட ஈடாகல. இப்போ உன்ட்ட என்ன இருக்குது? அந்த மனுஷர் கைதேஞ்சு சொல்வார், ஒரு ரஹ்மத்தை தவிர என்கிட்ட வேற எதுவுமே கிடையாது. இதைத்தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நான், இதைத்தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், என் ரஹ்மத்தால சொர்க்கத்துக்கு போ. இப்போ சொல்லுங்க, நாம செய்யற அமலால என்ன செய்ய முடியாதுங்க? நம்ம சொர்க்கத்துக்கு முடியாது. எதால முடிதான் முடியும்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால தான் முடியும். அந்த ரஹ்மத் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரஹ்மத் யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகிலத்திற்கு ரஹ்மத்தாக நாயகமே உங்களை ஆக்கி வச்சிருக்கிறேன் நினைக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்ப ரசூலுல்லாஹ் எப்படி தெரியுமா நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாங்கங்க? முதல்ல சொர்க்கத்துக்குள்ள யார் போகுவா தெரியுமா? சொர்க்கத்தினுடைய சாவி இமாம் ஹசன் ரலியல்லாஹு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என் உம்மத்து சொர்க்கத்துக்குள்ள வர போறாங்க, கதவை திறந்து விடுங்கன்னுவாங்க. கதவை திறந்து விட்டு 2 பேர் என்ன செய்வாங்க? உள்ள போயிருவாங்க. உம்மத்தினுடைய ஒவ்வொருத்தரா என்ன செய்வாங்க? அங்க சொர்க்கத்துக்குள்ள போய்கிட்டே இருப்பாங்க. கடைசி ஆள் வரைக்கும் உள்ள போனதுக்கு அப்புறம் பஸ்ல கண்டக்டர் எல்லாம் ஏறியாச்சா, யார் வெளியே இல்லையே, வண்டி புறப்பட போகுதுன்னு சொல்ற மாதிரி கேட்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, எது அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம் யார் கீழ் விட்டுட்டீங்களா, யார் வெளியே இருக்கீங்களா? இப்ப நான் எல்லாம் உள்ள போயாச்சு, கடைசியா நான் தான் உள்ள போக போறேங்க வாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றது புரியுதுங்களா? எல்லாத்தையும் அழிச்சு விட்டு போட்டு போவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாமெல்லாம் என்னதுங்க? பரிபூர்ணமான சொர்க்கவாதி. நம்மளை யார் கூட்டிட்டு போகுவா சொர்க்கத்துக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. இந்த முழுமையான நிய்யத் நமக்குள்ள வரணும். ஏன்னா நாம நம்மளையே வச்சுக்கிட்டு நான் நரகவாதி. ஒருத்தர் சொன்னார், நான்லாம் செஞ்சிருக்கிற அமலுக்கு அல்லாஹ்ல என்னை கொண்டு போய் நரகத்துல தான் போடுவான். என்னங்க? ஒருத்தர் என்ன செய்வார்? துணிஞ்சு சொல்வார், இப்படிலாம் சொல்லக்கூடாது, இப்படிலாம் ஏப்பா உன்னைய சுருக்கத்துக்கு கூட்டிட்டு போறக்கான்னு ஒரு ஆள் சஜிதாவிலே விழுந்து அழுதுகிட்டு இருக்கிறார், நீ இந்த வார்த்தையை சொன்ன நல்லாவா இருக்கு? அந்த ரசூலுக்கு எவ்வளவு சங்கடத்தை கொடுக்கும், உங்க அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சங்கடத்தை கொடுக்கும். அப்ப நாமெல்லாம் என்னதுங்க? சொர்க்கவாதி, பரிபூர்ணமான சொர்க்கவாதி. இந்த சொர்க்கத்துக்கு யார் கூட்டிட்டு போகுவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சுக்கிச்சிங்களா? இப்ப எதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்ப அல்லாஹ் தஆலா இந்த துனியாவில் நரகத்தை பத்தியும் சொர்க்கத்தை பத்தியும் சொல்றதுக்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? எச்சரிக்கையை விட்டும் அந்த காரியத்தை விட்டும் ஒதுங்கி இருக்கணுங்கிறதுக்காக. என்னதுங்க? அந்த காரியத்தை விட்டும், அந்த ஹராமை விட்டும், அந்த தவறான காரியத்தை விட்டும் ஒதுங்கி இருக்கணுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? எச்சரிக்கை செய்யறான். எப்பா இப்படி செய்யாதீங்கப்பா, இப்படி போயிருவீங்க, நீங்க இதை ஏன் இப்படி செய்யறீங்க, இப்படி மாதிரி விழுந்துருவீங்க நீங்க. ஏங்க ரோட்ல போய்கிட்டே இருக்கிற ஹைவேல டேக் டைவர்ஷன் போடுறான். என்னங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பா திரும்பிடு, இந்த பக்கம் லெஃப்ட் தான், ரைட்டு கிடையாது, நீ திரும்பி தான் ஆகணும், இல்ல நான் நேரா தான் போகுவேன். எங்க போய் விழுந்துருவேன்? குழிக்கல விழுந்துருவேன். நீங்க குளிக்கல விழுந்தா தூக்குறதுக்கு கிரேன் தான் வரணும், வேற யார் தான் வரணும். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? டேக் டைவர்ஷன் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆயத்தின் மூலமாக. எப்ப இந்த விஷயத்தை கையில் எடுக்கலைன்னா நீ எங்க போயிருவ? நரகத்துக்கு போயிருவ. அப்பப்ப என்ன செய்றாங்க? டேக் டைவர்ஷன் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாம அதை கடைபிடிக்கலன்னு சொன்னோம்னா எங்க கொண்டு போய் விழுந்துருவோம்? நரகத்துல போய் விழுந்துருவோம். இப்ப இந்த நரகத்திற்குண்டான காட்சியை சொல்றதும், நரகத்திற்குண்டான எச்சரிக்கைகளும், அந்த காரியத்தை விட்டும்
ஒதுங்கி இருக்கணுங்கிறதுக்கு தான். அப்பதான் ரசூல்லா தான் நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்களே, நாமளை துணிஞ்சு பாவம் செய்வோம்டா அப்படின்னு செஞ்சோம்னா அவனை விட மடத்தானமான வேற யாராச்சும் இருக்கமாங்க? இன்னும் கூடுதலான நன்மை செய்யணும், இன்னும் கூடுதலான சுண்ணத்தை செய்யணும், கூடுதலான நல்ல வழக்கத்தை உருவாக்கிக்கிறதா அதனுடைய அடிப்படை. இங்க அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வர்றான்னு சொன்னோம்னா, அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்ல வர்றான்னா, அல்லாஹ்வை மறுத்திருக்கக்கூடியவங்களுக்கு நரகத்தை நான் என்ன செய்வேன், தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு கொண்டு போய் என்ன செய்வேன், நான் அந்த நரகத்தில் கொண்டு போய் போட்டுருவேன். நரகத்தில் போட்டதுக்கப்புறம் ஒரு பொருள், இந்த பொருளை கொண்டு போய் நெருப்பில் போட்டோன்னு இது என்ன ஆகும், கருகி போயிடும். இந்த பொருள் இருக்குமா? இருக்காது, இருக்காது. அல்லாஹ்னுடைய வேதனையினுடைய உச்சத்தை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காண்பிக்கிறான். மனிதர்களை கொண்டு போய் நரகத்தில் போட்ட போதும், காஃபிர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்காத, அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்காத, குர்ஆனை ஏற்றுக்காத மனிதர்களை கொண்டு போய் நரகத்தில் போடப்பட்டோம். நம்ம தோடெல்லாம் என்ன செய்யும், எரிஞ்சு போயிடும், எரிஞ்சு போயிடும். எரிஞ்சு போய் கரிஞ்சு போனால் அடுத்து எரிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குமாங்க? இருக்காது இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க, எத்தனை வருஷம் இந்த மனிதருக்கு நரகத்தில் கிடப்பாங்கன்ட்டு. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, எரிஞ்சு போன கறி ஒரு பக்கம் ஒரு தோள்கள் என்ன செய்யும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் உருவாகிக்கிட்டே இருக்கும். சொல்ற புரியுதுங்களா? ஏங்க, ஒரு பொருளை எரிச்சா எரிஞ்சு போயிடணும்ல, ஒரு விஷயத்தை எரிச்சிங்கன்னா எரிஞ்சு போகணும்ல. அல்லாஹ் சொல்கிறேன், இந்த அதாபு எப்படி தெரியுமா அதாபு செய்வேன் நான், அந்த மனிதர்களை கொண்டு போய் நரகத்தில் போடப்படும். நரகத்தில் போட்டதுக்கப்புறம் அவங்களுடைய தோள்கள் எல்லாம் எரிந்து போகும். எரிய எரிய ஒரு புது தோள்கள் என்ன செய்யும், உருவாகிக்கிட்டே இருக்கு. உருவாகி அது அடைய செய்யும், எரியும். அடுத்து ஒரு பொருள் தோல் உருவாகும். இப்படியே உருவாகி என்ன செய்யும், அந்த மனிதர்களை நான் என்ன செய்வேன், நான் அதாபு செய்வேன்னு சொல்கிறேன் அல்லாஹ். அதாபு செய்வேன்னு சொல்கிறேன் அல்லாஹ் தஆலா. இந்த மாதிரி வேதனைகள் என்ன செய்யப்படும், நரகத்தில் கொடுக்கப்படும். இதை சொல்கிறப்ப மனுஷனுக்கு ஒரு பயம் வருதா, இயற்கையாக பயம் வருதா? அச்சோ இப்படி நடந்தால் என்னத்துக்கு நான் ஆகிறது? இந்த பயமே இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட இல்லைங்க. இன்னைக்கு அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானா, அதை பற்றி உண்டான ஒரு விழிப்புணர்வு கூட இன்னைக்கு சமூகத்தில் இல்லைங்க. அப்பா தப்பு செஞ்சால் இப்படி ஆயிரும்ப்பா, தப்பு செஞ்சால் இதை ஆயிரும்ப்பா, இந்த மாதிரி காரியத்தை செய்யக்கூடாதுப்பா, என்னப்பா ஹராமை நீங்கள் இப்படி செய்கிறீங்க, நீங்க ஹராம் இப்படி நீங்கள் செய்கிறீங்களே. இந்த எப்போ மனுஷனுக்கு ஹராம் செய்யறதின் மீது உண்டான ஆசை அதிகமாகி அதன் மீது உண்டான பயம் இல்லாமல் போனது காரணம் என்ன தெரியுமா, நம்ம வாழ்க்கையில் பேணுதலான வாழ்க்கையே இல்லைங்க. என்ன இல்லைங்க, பேணுதலான வாழ்க்கை இல்லை. நம்மள்கிட்ட வாழ்க்கையில் பேணுதல் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அச்சுச்சோன்னு என்ன செய்வோம், நம்ம தவிர்த்து ஒதுங்கி வாழ்வோம். அது இல்லாத காரணத்தினால என்ன செய்கிறாங்க, நாம பாவமான காரியத்தை செஞ்சு அது ஒரு கட்டத்தில் தப்பே இல்லைங்கிற எண்ணத்துக்கு மனுஷன் என்ன செஞ்சிடறான், அந்த அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானா. ஃபாத்திமா நாயகம் அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. என்னங்க நாயகமே இவ்வளோ தூரம் அழுகிறீங்க, என்றைக்குமே அழுகாத இப்படி அழுகிறீங்களே நாயகம்? இல்லை, நரகத்தில் பார்த்த காட்சிகள், மேராஜில் நரகத்தில் பார்த்த காட்சிகளை என் கண் முன்னால் கொண்டு வந்து நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறேன்ட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க நாயகமே அப்படி பார்த்தீங்க நீங்கள்? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸினுடைய முதல் வார்த்தை என்ன தெரியுமா, ஒரு பெண்கள் இருக்கிறாங்க, அந்த பெண்களுடைய முடிகள் எல்லாம் இரும்பினால் ஆன நெருப்பு கங்கங்களில் அவர்களுடைய முடிகள் எல்லாம் முடிச்சு போடப்பட்டிருக்கிறது. அது வேகமாக இழுத்து அந்த பெண்களை அதாபு செய்து கொண்டே இருக்கிறது. என்னத்தினால இந்த தண்டனைன்னு கேட்டேன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வாழுகிற காலத்திலே தலைவிரிகோலத்தோடு பெண்கள் இருந்தார்களே, அந்த பெண்களுக்கு இந்த தண்டனைன்னு ஜிப்ரீல் சொன்னாருண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த சொல்கிறப்ப மனசுக்குள்ள என்ன வருதுங்க, பயம் வருது இல்லைங்க. அதை விட்டு தவிர்த்து இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த எச்சரிக்கைக்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தில் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி மனிதர்கள் அதை விட்டு என்ன செய்யணுங்க, தவிர்த்துக்கணுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க சொல்லி காண்பிக்கிறான். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாலும் ஒவ்வொரு மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னாலும் 11 தடவை நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். சொர்க்கத்துக்கு கூட்டு போற ஹபீப், சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற ஹபீப், சொர்க்கத்துக்கு சொந்தக்காரரான ஹபீப் ஏன் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும்? நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பா இப்படி பாதுகாப்பு தேடப்பா நீ. எங்க ரம்ஜான் மாசத்தினுடைய கடைசி 10 என்னங்க செய்யணும்? என்னங்க நீத்திகாப்பு இருக்கணும். ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 என்ன துவா கேட்கணும்? எங்க 3 10 இருக்கு இல்லைங்க. முதல் 10 ரஹ்மத்தினுடைய 10, இரண்டாவது 10 மக்ஃபிரத்தினுடைய 10. எல்லாம் மறந்துட்டீங்களா இருக்கு?
மூணாவது 10 ஐத்துக்கும் மினன்னார், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய 10. அந்த 10 நாட்கள்ல நீ நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை கேளுங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம அத்கினி மினன்னார் வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார். யா அல்லாஹ், நரகத்தை விட்டும் எங்களுடைய பிடரிகளையும் கழுத்துகளையும் நீ பாதுகாப்பாயாக, எங்களை சொர்க்கவாதிகள் நல்லோர்களோடு எங்களை நீ சொர்க்கத்துக்குள்ளே நுழைய வைப்பாக நீங்க துஆ செய்யுங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ என்னைக்குமே நம்மள்ட்ட என்ன இருக்குனுங்க, இதை பற்றி உண்டான விழிப்புணர்வு என்ன செய்யணுங்க, நம்ம கல்வியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த ஆயத்தில் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா தஃப்சீராக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் சொல்றான் சூரத்துன் நிசாவினுடைய 56வது வசனம், இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை மறுத்தார்களே அப்பேற்பட்ட காஃபிர்கள், சௌஃப நுஸ்லீஹிம் நாரா, அவர்களை நாம் நரகத்திலே நாம் நுழைய வைப்போம், குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும், அவருடைய தோள்கள் எல்லாம் எரிந்து போய் கரிந்து போகிற போது, பத்தல்லாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அஸாப், புது தோள்களை நாம் என்ன செய்வோம், நாம உருவாக்குவோம், லியதூகல் அஸாப், அஸாபை சுவைப்பதற்காக வேண்டி. என்னதுங்க, அஸாபை சுவைப்பதற்காக வேண்டி. இன்னல்லாஹ கான அஸீஸன் ஹகீமா, அல்லாஹ் தஆலா மதிநுட்பத்திற்குண்டானவனாகவும் அல்லாஹ் தஆலா கண்ணியமானவனாகவும் இருக்கிறான். என்ன செய்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த ஆயத்தில் நரகவாதிகள் காஃபிர்கள் நரகத்தில் எப்பேற்பட்ட அதாப அனுபவிப்பாங்கங்கிறத இந்த ஆயத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காண்பிக்கிறாங்க. அவங்களுடைய தோல் மட்டுமே 40 முழத்துக்கு இருக்குமா. ஏதாவது யூகிக்க முடியுதா? மனிதனால் யூகிக்க முடியாது. அவங்களுடைய பல்லுகள் மட்டுமே உஹது மலையை போல இருக்குமா. அவங்களுடைய உதடு மட்டும் தொப்புள் வரை தொங்கிக் கொண்டிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொப்புள் வரை என்ன செய்யும், தொங்கிக் கொண்டிருக்கும். அவருடைய கரிக்கும் அவருடைய சதைக்கும் அவருடைய தோள்களுக்கும் மத்தியிலே புழுக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். என்ன செய்யப்படும், புழுக்கள் எல்லாம் என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும். இவர்களுடைய கரிகளை, இவருடைய உறுப்புகளை மிருகங்கள் என்ன செய்யும், திண்டு கொண்டே இருக்கும். இந்த மனிதர்களுக்கு சொல்லப்படும், அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுத்த காரணத்தினால் நீங்கள் இந்த சுவையை அனுபவித்துக் கொண்டே இருங்க. என்னங்க, இந்த நரகத்தினுடைய சுவையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருங்கள். என்ன செய்யப்படுமாமா, மனிதர்களுக்கு என்ன செய்யப்படும், அந்த மனிதர்களுக்கு சொல்லப்படும். என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ ஒரு தோல் போய் அடுத்த புது தோல் என்ன செய்யுது, வருது. அந்த தோல் போய் அடுத்த புது தோல் வருது. இப்படியே அந்த மனிதர்களுக்கு என்ன செய்யப்படுங்க, அதாபு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். சொல்லிட்டு ஒரு ஹதீஸை பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க. என்ன, தூங்கிக்கிட்டு இருக்கிற நீங்க எல்லாம் சீக்கிரமா முழிச்சுக்கங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபன்னாசு நியாமுன், மனிதர்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இதா மௌத்து வந்துட்டா அச்சுச்சோன்னு என்ன செய்யறாங்க, முழிச்சு உட்கார்ந்துக்கிறாங்க. ஆனா இந்த அச்சுச்சோன் முழிச்சு உட்கார்றது எப்ப தெரியுமா இருக்கணும், ஆரம்பத்திலே இருக்கணும்ங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு என்ன உதாரணம் தெரியுமா, ஒரு மனுஷர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். தூங்கிக்கிட்டு இருக்கிற மனுஷரை சத்தம் இல்லாம எழுந்திருச்சு ஒரு கத்திரிக்கோலை வச்சு இப்படி கட் பண்றீங்க. அவருக்கு ஏதாவது தெரியுமானா தெரியாது. எப்ப அந்த கத்திரிக்கோளுடைய வேதனை தன்னுடைய கரத்துல பட்டோன்னா என்ன செய்வாரு, என்னப்பா என் கையெண்ணத்துக்குப்பா வெட்டினீங்கன்னு என்ன செய்வாரு, முடிச்சு உட்கார்ந்துக்குவார்ல. அது மாதிரி தான் நீங்க என்ன செய்யறீங்கடா, பாவமான காரியத்தை விட்டு ஒதுங்கி இருக்காம என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதுலயே காரியத்தை செஞ்சு 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 நீங்களாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்ப முழிக்க போறீங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப முழிக்கிறதாக இருக்கிறீங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க. அப்படியே மனிதர்கள் நரகத்தில் கொண்டு போய் போடப்பட்டாலும் சரி, அவங்க சஜிதா செஞ்ச இடத்த மட்டும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டாங்க, நெருப்பு தொடவிடவே மாட்டானா. எங்கெங்கெல்லாம் ஒது செய்திருப்பார்களோ அந்த உறுப்புகள் என்ன செய்யாதுங்க, நரகம் தொடாதுன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆறுதலான வார்த்தை என்ன செஞ்சிருக்காங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் நரகத்தில் நரகவாசிகள் அனுபவிக்கக்கூடிய காரியங்கள், தண்டனைகள். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இதை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்துருவானாங்க. அடுத்து என்னதுங்க, சொர்க்கம். சுபஹானல்லாஹ். அடுத்து என்னதுங்க, சொர்க்கம். அல்லாஹ் எப்படி வர்ணிக்கிறான் தெரியுமா, சுபஹானல்லாஹ். இதை சொர்க்கத்தை பத்தி பேசுறதுனா இன்பம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், டேஸ்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த டேஸ்ட் என்ன செய்யாது, நாக்கிலிருந்து என்ன செய்யாது, இறங்கவே இறங்காது. ஏன்னா அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறான்ல, நீங்க பார்க்காதது, நீங்க கேட்காதது, நீங்க சிந்திக்காதது, இதெல்லாம் இப்படிலாம் இருக்கும். கற்பனை பண்ணிட்டு போய் பார்த்தீங்கன்னா இதை விட பிரம்மாண்டமாக இருக்கும். உங்க கற்பனைக்கு அது என்ன செய்யாது, ஒத்து வராது. அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். ஆயத்தினுடைய தஃப்சீரை தர்ஜுமா பார்க்கலாமே. அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், வஅமிலு ஸாலிஹாத்தி, நல்ல அமல்களை செய்திருக்கிறவர்கள். நல்ல அமல்களை செய்ததுதான் என்னது அர்த்தங்க,
நல்ல அமல்கள் செய்கிறதுனா என்ன அர்த்தம்? ஈமான் கொண்டு அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கிட்டு குர்ஆனை ஏற்றுக்கிட்டு பாவமான காரியத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறது. இதெல்லாம் என்னதுங்க? நல்ல அமல். இவங்களை சனுதுகிலுகும் அவர்களை நாம் நுழைய செய்வோம், ஜன்னாத்தின் சொர்க்கங்களிலே நுழைய செய்வோம். எப்பேற்பட்ட சொர்க்கங்கள் தெரியுமா? தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சொர்க்கத்துக்கு கீழே ஆறுகள் எல்லாம் ஒன்று செய்யும், ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா அபதன், அந்த சொர்க்கத்திலேயே அந்த சொர்க்கவாதிகள் நிரந்தரமாக இருப்பார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, லஹும் ஃபீஹா அஸ்வாஜு முத்தஹரத்துன், பரிசுத்தமான மனைவிமார்கள் அவர்களுக்கு அங்கே இருக்கும். மனைவின்னு சொல்லல அல்லாஹ் தஆலா, மனைவின்னு சொல்லல. என்ன சொல்றான்? மனைவிமார்கள். ஒருமையா சொல்ல அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றாங்க? பன்மையாக சொல்லி காண்பிக்கிறான். லஹு ஃபீஹா அஸ்வாஜு முத்தஹரத்துன், பரிசுத்தமான மனைவிமார்கள் அங்கே இருப்பார்கள். பரிசுத்தமான மனைவிமார்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த துனியாவில் பெண்களுக்குன்னு ஏற்படுகிற அசுத்தங்கள், அசூசைகள் இருக்கும் பார்த்தீங்களா, எதுவுமே அங்கே இருக்காது. எப்பேற்பட்ட சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ஹைதும் நிஃபாசும், இது எல்லாத்தையும் தாண்டி பெண்களுக்கென்றே இயற்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறாமையும் பேராசையும் எதுவுமே என்ன செய்யாது, அங்கே இருக்கவே இருக்காது. அதனால தான் பல மனைவிமார்கள் இருந்தாலும் அங்கே என்ன வராதுங்க? பொறாமை வராது. பெண்களும் பயானுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது அல்லாஹ் சொல்ற ஆயத்துங்க, நான் சொல்லலை. யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். லஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரத்துன், பரிபூர்ணமான பரிசுத்தமான மனைவிமார்கள் இருப்பார்கள். வனுதுகிலுஹும் தில்லல் தலீலா, நிரந்தரமான நிழலிலே அந்த சொர்க்கவாதிகள் நுழைய வைக்கப்படுவார்கள் என்று செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சொர்க்கம் எத்தனைங்க? 8. சொர்க்கம் எத்தனை? 8. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் என்ன வித்தியாசம்? சொர்க்கத்தில் இன்பம் இருக்கும், நரகத்தில் துன்பம் இருக்கும். இதை துனியாவுக்கு கொண்டு வந்து பாருங்களேன். மேலே போனால் இது, நரகத்தில் அதாப் இருக்கும், சொர்க்கத்தில் இன்பம் இருக்கும். இதை அப்படி துனியாவுக்கு கொண்டு வந்தீங்கண்டா, இதே இந்த துனியாவில் நம்ம சுகபோகமாக வாழ்ந்துட்டோம்டா, என்னங்க அங்கே அனுபவிக்க வேண்டிய சுகத்தை பூரா இங்கேயே அனுபவிச்சுட்டோம்டா, அங்கே கிடைக்க வேண்டிய லாஜிக்கை பூராத்தையும் இங்கேயே அனுபவிச்சுட்டோம்டா என்ன கிடைக்காது? இதைதான் ரசூலுல்லாஹ் சூசகமா இந்த வார்த்தையில சொல்லி காண்பிச்சாங்க. சொர்க்கம் அப்படிங்கிறது சிரமத்தின் மூலமாக சூழ்ந்திருக்கிறது. சொர்க்கங்கிறது சிரமத்தின் மூலமாக சூழ்ந்திருக்கிறது. நரகம் அப்படிங்கிறது ஆசாபாசங்களின் மூலமாக சூழ்ந்திருக்குதுன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, உங்கள் கால் செருப்பு வாரை விட சொர்க்கமும் நரகமும் உங்க பக்கத்தில் இருக்குன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பக்கத்தில் இருக்கிறோம். எதை எடுக்க போறோம், எதை விட போறோங்கிறது யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. அப்பேற்பட்ட உயர்தரமான சொர்க்கத்தை பத்தி தான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சொர்க்கவாதிகளாம் சொர்க்கத்துக்கு போனப்புறம், இந்த ஹதீஸை சொல்லியிருக்கிறோம்னு எனக்கு ஒரு நினைப்பு இருக்குது. சொர்க்கவாதிகளாம் சொர்க்கத்துக்கு போனப்புறம் எல்லாத்தையும் உட்கார வச்சிருவானாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், 4 செய்தி உங்கள்கிட்ட சொல்றதாக இருக்கிற எல்லாம் காது கொடுத்து கேட்டுக்குங்க. 4 செய்தி உங்கள்கிட்ட சொல்றதாக இருக்கிற காது கொடுத்து கேட்டுக்குங்க. என்ன முதல் செய்தி? உங்களுக்கு இனிமேல் மௌத்து வராது. என்ன வராது? மௌத்து வராது. இந்த மௌத்துக்கு தான் உலகத்தில் பயந்துக்கிட்டே இருந்தீங்களே, இனிமேல் என்ன வராது? மௌத்து வராது. 2வது, உங்களுக்கு வயோதிகம் வராது. என்ன வராதுங்க? இளமையா உள்ள போவீங்க. 3வது, நோய் நொடியே வராது. என்ன வராது? நோய் நொடியே வராது. 4வது, இது நீங்க நிரந்தரமாக இருப்பீங்க. உங்களுக்கு எக்ஸிட்டே கிடையாது. என்னதுங்க? எக்ஸிட்டே கிடையாது. போனாலே உள்ள போனவர் தான். இப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாரும் 30லிருந்து 33க்குள்ள இருப்பாங்கன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 70 வயசு ஒரு ஆளு போட்டோ எடுத்து பார்க்குறாரு, வாலிப வயசுல எப்படி இருந்திருக்கிறோம் பாருங்க. இதை நம்ம சொர்க்கத்தில் பார்க்கலாம். எங்க பார்க்கலாங்க? எல்லாத்துக்கும் ஒரு இளமை காலத்தினுடைய புகைப்படம் இருக்கும்லங்க, எல்லாத்துக்கும் இருக்கும்லங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 20 நிமிஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு புகைப்படத்தை எடுத்து பார்த்தா, சார் இப்போ பாரு தாடியெல்லாம் நிறச்சி போய் ஆளே தோலெல்லாம் சுருங்கி போய் ரொம்ப வயோதிகமாயிட்டேன். சின்ன பையனில் இளமை காலத்தில் எப்படி இருந்திருக்கிறோம் பாருங்க. 100 பேர் வந்தாலும் அடிக்கிற அளவுக்கு தாக்கத்தை எல்லாம் எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறான்னா பெருமைப்படுத்திக்குவார். அல்லாஹ் சொல்றான், நீங்க வயோதிகரா உள்ள போக மாட்டீங்க. எப்படி போகுவீங்க? வாலிபரா போகுவீங்க, இளமையோடு போகுவீங்க. அந்த இளமை உங்களுக்கு இளமையாகவே இருக்கும். என்ன வராது? வயோதிகமே வராது.
சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மறைவான உறுப்புகள் இருக்கிற முடி வளருது பார்த்தீங்களா, அது வளராதுன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்யாது, உங்களுக்கு வளரவே வளராது. உங்கள்கிட்ட இருக்கிறது மூணு முடி தான் இருக்கும். ஒன்று தலைமுடி, ரெண்டாவது புருவம், இன்னொன்று உதட்டுக்கு மேல் இருக்கிற மீசை. இந்த மூணை தவிர உங்க உடம்புல இருக்கிற எல்லா முடிகளும் என்ன செய்யும், கொட்டிரும். நீங்க எப்படி தெரியுமா இருப்பீங்க, வாலிபத்திலேயும் உயர்ந்த வாலிபராக என்ன செய்வீங்க, இருப்பீங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். அப்பேற்பட்ட ஒரு இன்பகரமான காலம் எதுங்க, சொர்க்கத்தினுடைய காலம். அந்த சொர்க்கத்தை நம்ம அடையிறதுக்கு இந்த துனியாவில் என்ன செய்யப்படணும், சில கஷ்டங்கள், சில துன்பங்கள் என்ன செஞ்சுக்கணும், நாம சபுர் பண்ணிக்கணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, துன்பங்களிலால் மூடப்பட்டிருக்கிறது சொர்க்கம். எப்படியாச்சும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க, சொர்க்கம் இருக்கு. ஆசா பாசமும் ஹராமும் தவறுகளும் நிறைந்து போய் இருக்கிறதுல நரகம். வெளியே வந்தீங்கன்னா என்ன இருக்கும், நரகம் இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தை விட்டு காண்பிச்சு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்குவானா. சொர்க்கத்தில் எந்த சொர்க்கத்தை கேட்கணுங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஏன் அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்க சொல்றான்டா, அல்லாஹ்வுடைய அரிசிக்கு நெருக்கமாக இருக்கிறது எதுங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம் எது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்க அல்லாஹ்கிட்ட கேளுங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ர் போர்க்களத்துல ஹாரிசாங்கிற சஹாபி கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த தாய் ஹாரிசா அம்மையாருடைய தாய் என்ன செய்யறாங்க, மதீனாவுடைய ஓரத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வருவாங்க, ரசூலுல்லாஹ் கூட என் பையனும் வருவாருன்னு ஆசையில உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்தாச்சு, பையனை காணோம். சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க, எங்க என் மகன் ஹாரிசாவை காணாமே அப்படின்னு என்ன மெல்லமா கேட்க, சஹாபாக்கள் யாரும் பதில் சொல்லலை. ஏன்னா ஷஹீதாயிட்டாங்களா அந்த சஹாபி. பட்டுன்னு சொன்னா இந்த அம்மா ரொம்ப சங்கடப்பட்டு போயிடுவாங்களோன்னுக்கிறக்காண்டி எதுவும் இல்லை. அந்த அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க, என் மகன் ஹாரிசா என்னவானாருன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் வாய் திறக்கல, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, எதையா இருந்தாலும் சொல்லுங்க, நான் கபூல் பண்ணிக்கிறேன்னு அந்த அம்மா சொன்னவொன்னே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க மகன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உலா வந்துகிட்டு இருக்கிறாருன்னு ரசூல் சொல்லுவாங்க. சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம் எதுங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா, நமக்கு ஹல் அத்தாக்க ஹதீதுல் காஷியாங்கிற ஆயத்தை சூரா ஓதி இருக்கோம்லங்க. ஒவ்வொரு வாரமும் ஜும்மா தொழுகையில முதல் ரக்காயத்துல ரசூலுல்லாஹ் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா ஓதுவாங்க. ரெண்டாவது ரக்காயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் அத்தாக்க ஓதுவாங்க. இந்த ஹல் அத்தாக்க சூறாவில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பற்றி 7 வகையான வர்ணனையை அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க. இத்தனை வருஷம் நம்ம கேட்டிருக்கிறோம், இத்தனை வருஷம் நம்ம அந்த சூறாவை கேட்டிருக்கிறோம். அந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா 7 வகையான சொர்க்கத்தினுடைய இன்பத்தை சொல்றாண்டா, அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஆயத்தை அந்த சூறா ஓதுறதுக்கு உங்களுக்கு இன்னமும் கூடுதலான ஆர்வம் வரும். என்ன சொல்றான் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபி ஜன்னத்தின் ஆலியா, சொர்க்கவாதிகளுக்கு இருக்கிற இன்பங்கள்ல ஃபர்ஸ்ட் ஃபி ஜன்னத்தின் ஆலியா, உயர்தரமான மாளிகைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். உயர்தரமான மாளிகை அப்படின்னா என்ன அர்த்தங்க, இந்த அம்பானி அதானி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்களா அது மாதிரி? அப்படி இல்லை. அதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மாளிகையும் 60 மைல் தூரம் இருக்கும் சொல்லுவாங்க. அரை கிரவுண்டு வாங்குறதுக்குள்ள தண்ணி குடிச்சு போயிருக்கு துனியாவில். என்னங்க அரை கிரவுண்டுங்க, அரை கிரவுண்டு 10க்கு 10 எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுங்க, 400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இத்தனை லட்சமா? இங்க மனுஷன் தண்ணி குடிச்சு திணறான். நாம செய்யற நல்ல காரியத்திற்கும் நாம செய்யற ஒழுக்கமான வாழ்க்கைக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல கொடுக்குற சொர்க்கம் எவ்வளவு பெருசுங்க, 60 மைல். சுபஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்களேன், கற்பனை கெட்டுதாங்க. ஆசியா அம்மையார் யாருங்க, ஃபிரௌனுடைய மனைவி. நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துல மனைவியாக இருக்கிறோம். மௌத்தா போகிறப்ப அல்லாஹ்கிட்ட கேட்டாங்களாமா, ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுன்னு கேட்டாங்க. யாரு, ஆசியா அம்மையார் கேட்டாங்க. இவங்க மௌத்தா போகிறப்ப அல்லாஹ் தஆலா ரூஹ் வாங்குறதுக்கு முன்னால ஆசியாவே நீ பாரு, வாழ போற சொர்க்கத்தை பாருன்னு அல்லாஹ் தஆலா காமிச்சானா. அப்ப அதை பார்த்து பிரமித்து போனாங்களாமா ஆசியா அம்மையார். அப்போ ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தினுடைய அளவு எப்படிங்கிறது எப்படிங்க, ஃபி ஜன்னத்தின் ஆலியா, உயர்வான சொர்க்கம். எவ்வளவு உயர்வுங்க, 60 மைல். சுபஹானல்லாஹ். 60 மைல் எத்தனை கிலோமீட்டருங்க, செங்கல்பட்டு தாண்டியாச்சு. செங்கல்பட்டு தாண்டியாச்சுட்டா இங்க இருந்து செங்கல்பட்டுக்கு போறதுக்கு சராசரி 2 மணி நேரம் ஆகும். சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்படுகிற சொர்க்கம் பாருங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இதை நினைச்சா ஏதாவது தப்பு செய்ய தோணுமா அந்த மனுஷனுக்கு?
அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். வீணான சத்தமும் வீணான பேச்சும் உங்க சொர்க்கத்திலே இருக்காதுங்கிற அல்லாஹ் தஆலா. எங்க போறீங்க? கொடைக்கானலுக்கு ஒரு 10 நாள் டூர் போலான்னு இருக்கிறேன். எங்க போறீங்க? ஊட்டிக்கு போலான்னு இருக்கிறேன், ஏற்காட்டுக்கு போலான்னு இருக்கிறேன். எந்த சத்தம் இல்லாம அமைதியா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். மனுஷன் என்ன செய்யறான்? ஆசைப்படுறான். அல்லாஹ் சொல்றான், உங்க சொர்க்கம் இப்படித்தான் இருக்குங்கிற அல்லாஹ். அப்பா டென்ஷனே இல்லைங்க, 10 நாள் நான் நிம்மதியா இருந்தேன்னு சொல்றான்லங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா. வீணான பேச்சும் வீணான சத்தமும் எங்க இருக்காது, உங்க சொர்க்கத்தில் இருக்கவே இருக்காதுன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. மூணாவது, ஃபீஹா ஐனுன் ஜாரியா. ஃபீஹா ஐனுன் ஜாரியா. உங்க சொர்க்கத்துல நீர் ஓடைகள் என்ன செய்யும்? ஓடிக்கிட்டே இருக்கும். எப்பா இங்க எங்கேயாவது மெட்ராஸ்ல நீர்வீழ்ச்சி பார்க்கலாமா? இங்க எங்கேயாச்சும் பார்க்கலாமான்னா குற்றாலத்துக்கு தான் போகணும். இல்ல எங்கேயோ தடால எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நீர்வீழ்ச்சி, ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதை போய் என்ன செய்யறாங்க? 2 மணி நேரம் பார்க்கறோம். சில நேரத்துல தண்ணி வரும், சில நேரத்துல தண்ணி வராது. அல்லாஹ் சொல்றான், உங்க சொர்க்கத்துல தண்ணி விழுந்துகிட்டே இருக்குங்கிற அல்லாஹ் தஆலா. நீர்வீழ்ச்சிகள். நாலாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ. ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ. உயர்தரமான கட்டில்கள் உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. வாழ்ற காலத்துல பாயில படுத்திருந்தீங்க, வாழ்ற காலத்துல பிஞ்சு போன பாயில படுத்திருந்தீங்க, எப்படியோ சிரமத்தில் இருந்தீங்க. எங்க வீட்டு சொர்க்கத்துக்கு வந்து பாருங்க, சொர்க்கத்தினுடைய கட்டில பாக்குறீங்களா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். மிக உயரமான சொர்க்க கட்டில்கள் என்ன செய்யப்படும்? போடப்பட்டிருக்கும். அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கிறான், வ அக்வாபும் மவ்துஆ. வ அக்வாபும் மவ்துஆ. பாத்திரங்களும் கிண்ணங்களும் தயாராக வைக்கப்பட்டிருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள போகணும்னா அந்த பாத்திரமும் கிண்ணங்கள் தானுங்க அழகாக கொடுக்கும். குடிக்கக்கூடிய பானங்கள், குடிக்கக்கூடிய தண்ணிகளுக்கு உண்டான பாத்திரம் இருக்குது பாத்தீங்களா? வீட்டுக்குண்டான எல்லா உயர்தரமான சாதனங்களும் எங்க இருக்குங்க? சொர்க்கத்துக்குள்ள போகுது. இன்னைக்கெல்லாம் வீடை வாங்கிட்டோம்னா சொல்றான், நீங்க பெட்டி மட்டும் தூக்கிட்டு வாங்க. என்ன சொல்றாங்க? இன்னைக்கு நீங்க பெட்டியை மட்டும் தூக்கிட்டு வாங்க, மொத்த பொருள் நாங்களே என்ன செஞ்சிடறோம்? கொடுத்துட்றோம். சோபா, கட்டல், மெத்த, வீட்டுக்குண்டான சாமான எல்லாம், உங்க துணியை மட்டும் தூக்கிட்டு வாங்க. அல்லாஹ் சொல்றா, எங்க சொர்க்கத்துக்குள்ள வந்து பாருங்க, எங்க சொர்க்கத்துக்குள்ள வந்து பாருங்க. அக்வாபும் மவ்துஆ. எல்லா விதமான வீட்டுக்குண்டான உபகார சாதனங்கள் என்ன செய்யும்? உங்க சொர்க்கத்தில் இருக்குங்கிற அல்லாஹ் தஆலா. ஆறாவது, வனமாரிகு மஸ்ஃபூஃபா. சாஞ்சு படுக்கிறதுக்கு அழகான தலையணிகள் இருக்கு. சாஞ்சு படுக்கிறதுக்கு அழகழகான தலையணிகள் இருக்கு. இன்னைக்கு துனியாவில் பாதி பேருக்கு தலகாணி இருக்குது, தலகாணி இல்லை, அப்படி இப்படி இருக்கிறோம். எங்க சொர்க்கத்துக்கு வந்து பாருங்க, சாயறதுக்கு, கை வைக்கிறதுக்கு, ஒதுங்குறதுக்குன்னு என்ன செய்யும்? தலகாணிகள் இருக்குன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அடுத்து சொல்றான், வஸராபியு மப்சூஸா. உங்க சொர்க்கம் இருக்குது பார்த்தீங்களா? உயர்தரமான விரிப்புகள் விரிக்கப்பட்டிருக்கும். கார்பெட் என்னங்க? ரெட் கார்பெட் விரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு சொல்றோம்லங்க, இன்னைக்கெல்லாம் ரெட் கார்பெட்ல உள்ள வர்றாரு. இந்த அந்த நாட்டினுடைய அதிபர் வந்தாரு, அந்த நாட்டினுடைய பிரதமர் வந்தாரு. இன்னைக்கு ஜனாதிபதி மாளிகையில சிகப்பு கம்பளம் விரிச்சு என்ன செய்யப்பட்டுச்சு? மரியாதை செலுத்தப்பட்டுச்சுன்னு சொல்றோம்லங்க. இன்னைக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல நான் ஏற்படுத்தி வச்சிருக்கேங்கிற அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். வஸராபியு மப்சூஸா. உயர்தரமான விரிப்புகள் என்ன செய்யப்படும்? உங்களுக்கு விரிக்கப்பட்டிருக்கும். இத்தனையும் சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் கேட்கிறான், ஏதாவது நம்ப முடியாம இருக்குதா உங்களுக்கு? எதையாவது நம்ப முடியலையா? என்னடா இவ்வளவையும் சொல்கிறேன், நடக்குமா இது? இதெல்லாம் சாத்தியமா? துனியாவில் 4 பொருளை படிச்சிருக்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு இது புரிஞ்சிருங்கிற அல்லாஹ் தஆலா. என்ன 4 பொருள்? அல்லாஹ் சொல்கிறான், அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். ஒட்டகத்தை படைச்சிருக்கிறேன், அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? பாலைவனத்தினுடைய கப்பல் எழுதுங்க, ஒட்டகம். 1 மாசத்திற்கு தண்ணி இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய எதுல? பாலைவனத்தில். அந்த ஒட்டகத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? அடுத்து சொல்றான், வ இலஸ்ஸமாஇ கைஃப ருஃபிஅத். வானத்தை அப்படியே விரிச்சு வச்சிருக்கிறோம், உயர்த்தி வச்சிருக்கிறோம், அதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், சிந்திச்சு பாருங்களேன். அடுத்து சொல்கிறான், வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத். இந்த மலை மனித பூமியினுடைய ஓரங்களில் மலைகளை நட்டு வச்சிருக்கிறோமே, அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அடுத்து சொல்கிறான், வ இலல் அர்தி கைஃப சுத்திஹத். இந்த பூமியை விரிச்சு வச்சிருக்கிறோமே, அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மேல சொன்ன சொர்க்கத்தினுடைய இன்பங்கள்ல உங்களுக்கு ஏதாவது மனசுக்குள்ள இப்படி இருந்திருக்குமா, இப்படிலாம் இருக்குமாங்கிற சந்தேகம் வந்துச்சுன்னா, நான் பூமியில 4 பொருளை படைச்சு வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எப்படி விளக்குறான் பாத்தீங்களா ரப்பு? எங்க புரியுதுங்களா? அல்லாஹ் அக்பர். இதை சிந்திச்சு பாருங்க. இதையும் சிந்திச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்றான், ஃபதக்கிர், நாயகமே உங்க சமூகத்திற்கு எடுத்து சொல்லுங்க. இன்னமா அந்த முதக்கிர்,
நீங்கள் தான் எடுத்து சொல்லக்கூடிய மனிதர்கள். அடுத்து சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, அவங்க புறக்கணிச்சிட்டாங்கன்னா அதை விட்டுருங்க, அவங்க புறக்கணிச்சிட்டாங்கன்னா அதை நீங்க விட்டுருங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சும்மா இலைனா இயாபகும், எங்க போனாலும் சுத்தினாலும் யார்கிட்ட தான் வந்தாங்கன்னா, சும்மா அலைனா இசாபகும், கேள்வி எனக்கு நான் தான் கேட்க போறேன், நான் பார்த்துக்கிறேன் நாயகம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு அல்லாஹ் சொர்க்கத்தை சொல்லி, சொர்க்கத்தை நம்புகிறதுக்கு 4 பொருளை சொல்லி, அதையும் சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆள் எங்க போனாலும் இங்க தான் வருவோம். அத்தா சொல்வார்ல, சுத்துற வரைக்கும் நீ சுத்துறா, நீங்க எங்க போனாலும் நைட் எங்க வீட்டுக்கு தான் வரணும் நீங்க. அது மாதிரி அல்லாஹ் தஆலா சொல், எவ்வளவு வேணாலும் போய்க்கங்க, எவ்வளவு வேணாலும் ஆட்டம் போட்டுங்க, கேள்வி கணக்கு கேட்க போறது நான் தான், எங்கிட்ட தான் நீங்க வந்தாகும். இதை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானுங்க, சொல்லி காண்பிக்கிறான். இந்த ஆயத்திற்கு தஃப்சீராக முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்தை என்ன செய்யறானுங்க, பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு சொர்க்கம் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஜீவிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, வாழ்க்கையில 4 காரியத்தை என்னைக்குமே கடைபிடிச்சுக்கங்க, அதை விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட், பாவத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அது இன்னைக்கு மாதிரி இருக்கிற துனியாவுடைய காலத்துல அதுதான் வாழ்க்கையாகவே இருக்கு, பாவத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறது. 2வது, துனியாவினுடைய சிரமங்களை சபுர் பண்ணிக்கங்க. என்னங்க, துனியாவினுடைய சிரமங்களை என்ன செய்யுங்க, நீங்க சபுர் பண்ணிக்கங்க. அந்த சபுர் தான் உங்களை சொர்க்கத்துல கொண்டு போய் விடும். 3வது, அமலின் மீது ஆர்வத்தை கொண்டு வாங்க. நல்ல காரியத்தை செய்யறதின் மீது உண்டான ஹரீசன் ஆர்வம் உங்க கல்வில இருந்துகிட்டே இருக்கணும். 4வது, நல்ல மனிதர்களுடைய தொடர்போட வாழ ஆரம்பிங்க. என்னதுங்க, நல்ல மனிதர்களுடைய தொடர்புகளோடு இருங்க. 5வது, அதிகமாக அல்லாஹ்கிட்ட துஆ செய்யுங்க. அதிகமாக அல்லாஹ்கிட்ட துஆ செய்யுங்க. இந்த 5 காரியத்தை வாழ்க்கையில கடைபிடிச்சுக்கங்க. அல்லாஹ் தஆலா இந்த கொடுக்கிற வாக்குறுதிக்குண்டான சொர்க்க மனிதர்களாக என்ன செய்வோம், நம்ம ஆகுவோங்கிற செய்தி என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டும் பாதுகாத்து பரிபூர்ணமான சொர்க்கவாதிகளா, அதிலும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஜீவிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இதற்கு அடுத்த வசனத்திலே சொர்க்கவாதிகளுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம். தடுக்கப்பட்ட காரியங்கள் போன வாரம் என்ன பார்த்தாங்க, அதாவது கெட்டதை பரப்பாதீங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கெட்டதை தெரிஞ்சிருச்சா, தவறுன்னு தெரிஞ்சிருச்சா, கெட்டதுன்னு தெரிஞ்சிருச்சா, அதை உங்க கல்போட வச்சுக்குங்க. அவரை பத்தி தெரியுமா, இவரை பத்தி தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, என்ன செய்யாதீங்க, நீங்க பரப்பாதீங்க. அது தடுக்கப்பட்டுருச்சுன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் ஹாஸாக அன்னைக்கு மட்டும் பிரத்யோகமா நோன்பு வைக்காதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். என்னங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன செய்யாதீங்க, நோன்பு வைக்காதீங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்காதீங்க. நீங்க என்ன செய்யுங்க, ஒன்று வெள்ளிக்கிழமைக்கு முந்தி ஒரு நாள் வைங்க, அல்லது வெள்ளிக்கிழமைக்கு பிந்தி ஒரு நாள் வைங்க. வெள்ளிக்கிழமையோடு மட்டும் நீங்க நோன்பு வைக்காதீங்க, அது தடுக்கப்பட்டிருக்கிறது நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், என்னத்துக்கு, அது ரசூலுல்லாஹ் தான் சொல்றோம். இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் சில பேருக்கு நமக்கு என்ன மனசு வரும்டா, இன்னைக்கு நல்ல நாள், பேசாம ஒரு நோன்பு வச்சுருவோமா, மனுஷன் நினைப்பான், நினைக்கிறது ஏற்க. இன்னைக்கு நல்ல நாளாக இருக்குது, ஒரு நோன்பு வச்சுருவோமா. மற்ற நாளாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, அது செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், திங்கக்கிழமையாக இருக்கலாம், புதன்கிழமையாக இருக்கலாம், வியாழக்கிழமையாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் தஹ்சீஸ் ஆக்காதீங்க, அது பிரத்யோகமாக ஆக்காதீங்க. அப்படி நீங்கள் வைக்கிறதா இருந்தால், வெள்ளிக்கிழமை நான் நல்ல நாளாக இருக்குது, நான் நோன்பு வைக்கிறதா நோன்பு வச்சிருங்க, சனிக்கிழமையும் சேர்த்து வச்சுக்கோங்க, சனிக்கிழமையும் சேர்த்து வச்சுக்கங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், அந்த நாளுக்குண்டான கண்ணியத்தை கொடுக்குற அதே நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமைக்குன்னு இப்படி காரியத்தை செய்யாதீங்க, அதோடு பின்னால் ஒரு காரியத்தை சேர்த்து செய்யுங்க, பின்னால் ஒரு நாள் நோன்பு சேர்த்து செய்யுங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா எல்லா விதமான நலவான காரியங்களை செய்யக்கூடிய அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا اقم لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير. يا الله எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டிய வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கொடுக்கிறோமோ
அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்திருவாயாக. யா அல்லாஹ், சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தினுக்குண்டான அமல்களை செய்வதற்குண்டான தௌஃபீக்கையும் நசீபையும் எங்களுக்கு நீ தந்திருவாயாக. நரகவாதிகளுக்கு உண்டான காரியங்களை விட்டு ஒதுங்கி வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அப்பேற்பட்ட காரியத்தின் மீது எங்களுக்கு உண்டான வெறுப்பையும் அசூசையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் நல்ல காரியங்களின் மீது உண்டான ஆசைகளை எங்களுக்கு நீ நிறைவாக தந்தருள்வாயாக. உன்னின் மீதும் உன் ரசூலின் மீதும் உண்டான முஹப்பத்தையும் ஆசையும் எங்களுக்கு நீ அதிகமாக ஆக்கி தந்தருள்வாயாக. ஹராமை விட்டு ஒதுங்கி வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய மேலான ரஹ்மத்திற்குண்டான மனிதர்களாக எங்களை நீ ஆக்கியருள்வாயாக. உன்னுடைய மேலான ரஹ்மத்திற்குண்டான மனிதர்களாக எங்களை நீ ஆக்கியருள்வாயாக. உன்னுடைய ரஹ்மத்தை முழுமையாக அடைந்து கொண்ட மனிதர்களாக எங்களை நீ ஆக்கியருள்வாயாக. எங்களையும் உன்னுடைய குடும்பத்தார்களையும் அதற்கு நீ நிறைவாக ஆக்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகுவதற்கு உண்டான தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியில் உஷ்ணத்தை குறைத்து நல்ல நிறைவான பரக்கத்தான ரஹ்மத்தான மழையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பூமிகளை குளிரச் செய்வாயாக. அதன் மூலமாக உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக எங்களை நீ ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருக்கலிமாவுக்குண்டான சொந்தக்காரர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். ஸலாம் அலைக்கும்.